18.8 மில்லியன் பெறுமதியான வீடு 5 லட்சம் ரூபாய் செலுத்தி போதை ஒதுக்கிக் கொள்ளும் மல்பெரி ரெசிடென்ஸ். வவுனியா மாவட்டத்தின் நெடுங்கணியில் இருக்கின்ற ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய வழிபாடுகள் தொடர்பான இந்த விடயம் தொடர்பாக நான் ஒரு சில விடயங்களை கூற வேண்டும். இந்த வெடுக்குநாரி மலையில் தொடர்ச்சியாக இந்துக்கள் வழிபாடு செய்வதற்கு உங்களுடைய அனுமதியை நீங்கள் வழங்க வேண்டும். இப்பொழுது இலங்கையில் சிங்கள மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் தமிழர்களுடைய வழிபாட்டு இடங்களை அது சிங்கள மக்களுக்கு உரித்ததென்பதை நீங்கள் கூற முற்படுவது தமிழர்களுக்கு இந்துக்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு அநியாயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ගරු කතානායකතුමනි මේ පිළිබඳව දිගින් දිගට විග්‍රහ කරන්න යන්නේ. கௌரவ சபாநாயகரே, இது தொடர்பில் தொடர்ச்சியாக நான் தெளிவுபடுத்தப் போவதில்லை. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளமையே அதற்கான காரணம். வழக்கின் தீர்ப்பு வரும் வரையில் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்து மக்களின் உரிமைகளை பறிக்க முயற்சிக்கவில்லை. தயவு செய்து இதனை விளங்கிக் கொள்ளுங்கள். நமது நாட்டில் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மரபுரிமைகள் காணப்படுகின்றன. இவை அனைத்தையும் பாதுகாப்பது எம் அனைவரினதும் தலையாய பொறுப்பாகும். குறிப்பாக மேல் மாகாணம் அல்லது இங்கே தெற்கிலே இருந்து வீரர்களுக்கு பயிற்சிகள் வழங்குவதும் தரம் 3 இருக்கின்ற மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்க முடியாத அவர்களுக்குரிய வாய்ப்புகளை வழங்காமல் இருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். முல்லைத்தீவு மாவட்டத்திலே அங்கே மாவட்டத்துக்குரிய ஒரு மைதானத்தை தெரிவு செய்து சகல வளங்களையும் கொண்ட ஒரு மைதானத்தை உருவாக்க முடியாத நிலை இருக்கின்றது. இதே மாதிரி மன்னாரிலே கடந்த காலங்களிலே அதை ஒரு சகல தகுதிகள் மைதானமாக உருவாக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அந்த சகல வசதிகளையும் கொண்ட அந்த மிகுதி வேலைகளை செய்வதற்கு அரசாங்கம் நிதியை விடுவிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். வடமாகாணத்துக்கு ஒரு மைதானம் கிளிநொச்சியிலே இன்னமும் வேலைகள் முற்றுப்பெறாத சர்வதேச தரத்திலான அந்த மைதானம் இன்னமும் முற்றுப்பெறாத ஒரு நிலையில் காணப்படுகின்றது.